அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த வேதனையோடும் அச்சத்தோடும் இந்த பதிவை வெளியிடுவதிலே மிகுந்த கவலை கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கீழக்காவனூர் பகுதியில் இன்றைய தினம் 15 வயது மதிக்கத்தக்க அஸ்வின் என்கின்ற பள்ளி மாணவர் கண்மாய்க்கரை பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஒரு காலத்தில் கொலை என்கின்ற செய்தியை எங்கோ ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள் அத்திப்பூத்தார் போல பார்த்த காலங்கள் சென்று இன்றைக்கு அனுதினமும் பல்வேறு கொலையையும் கொள்ளையையும், அதுவும் வயது எல்லையில்லாத இந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கூட 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பள்ளி மாணவனை கொன்றிருப்பதாக செய்திகளை பார்த்தோம். இந்த நிலை மிகப்பெரிய அச்சத்தை தருகிறது. நான் அடிக்கடி செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆரம்பித்த இந்த சேனல் மூலமாக பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் என்றைக்கு ஒழுக்க ரீதியான கல்வியை கொண்டு செல்கிறீர்களோ அன்றுதான் எதிர்கால சந்ததியரை காப்பாற்ற முடியும் என்று அடித்து சொல்லேன். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது இந்த நிலைமை ஒரு காலத்திலே 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் நடந்து, அது 30 to 40 வயதிற்குள்ளாக நடந்து, இன்றைக்கு அது 20 to 30 வயதிற்குள்ளாக நடந்து, இன்றைக்கு 10 முதல் 20 வயதுக்குள்ளான சிறுவர்களிடம் கொலை செய்கிற அளவிற்கான ஒழுக்கக்கேடான ஒரு நிலையை இன்றைக்கு டாஸ்மாக் போதை கலாச்சாரம் தந்திருக்கிறது என்று சொன்னால், அதிலும் இந்த மாணவன் அஸ்வின் என்கின்ற மாணவன் இறந்த செய்தியிலே நாம் பார்க்கிற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், மது அருந்து கொண்டிருந்த பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறு என்று சொல்கிறார்கள். வயது என்ன? 15, அதிகபட்சம் 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு செல்லக்கூடிய வயது. அவனும் இதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை மூட வேண்டும். அது அரசாங்கமும் நடத்தக்கூடாது, தனியாரும் நடத்தக்கூடாது. போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த போதைக்கும் முற்றுப்புள்ளி வைக்காத வரையில் நாம் எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவது மிகுந்த அச்சமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பள்ளி கல்லூரிகளில் மதிப்பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால், சினிமா சீரியல்களில் காட்டப்படுகிற காட்சியை போன்று மாணவர்கள் வளர வேண்டும் என்கின்ற பாங்கு வந்து விட்டதாலே நீங்கள் மிகப்பெரிய கவனத்தோடு பள்ளி கல்லூரியினுடைய ஒழுக்க ரீதியான கல்வி பணிக்கு நாம் ஆற்றல் மிகுந்த பெற்றோராக பங்கெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமை அருகில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் நடந்து, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் பக்கத்தில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவனுக்கு நடந்திருக்குன்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆகவே மிகுந்த கவனத்தோடு ஒழுக்க ரீதியிலான கல்வியை கொண்டு வருவதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நீதிநெறி வகுப்புகளை முறைப்படி நடத்த வேண்டும். சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வகுப்புகளுக்கும் வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். பள்ளியிலே மாணவர்கள் படித்துவிட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, புத்தக புழுக்களாக வெளியேறுவது சமுதாயத்திற்கு தேவையில்லை. அவர்கள் மனிதர்களாக வர வேண்டும். இதுதான் எங்கே நடக்குது கொலை கலாச்சாரம்? 10 to 20 வயசுக்குள்ளே இது எங்கே போய்கிட்டு இருக்கு தமிழ் சமுதாயம்? இந்த செய்திகளை நம்ம வட மாநிலங்களில் கூட, பிற நாடுகளில் கூட பார்க்க முடியலை. தமிழகத்தில் அறிவார்ந்த இந்த மாநிலத்தில் இது போன்ற செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் பள்ளி கல்லூரியில் மாணவர்கள் எப்படி பாதுகாப்போடு அங்கே சென்று படிப்பார்கள் என்கின்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. இதை நாம் சொத்து வாங்குவதற்காகவும், வீடு கட்டுவதற்காகவும், கார் வாங்குவதற்காகவும், நகை வாங்கி குமிப்பதற்காகவும் நீங்கள் பெற்றோர்களும் பொதுமக்களும் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விடாதீர்கள். அவர்களை அன்றைக்கு 1980களில் பிறந்த நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் பெற்றோர் கொடுத்தாங்க. நம்ம நல்லா இருக்கலையா? ஆரம்ப பள்ளியில் படித்தோம், அரசு பள்ளியில் படித்தோம், சத்துணவு சாப்பிட்டோம், நடந்து போனோம், நடந்து வந்தோம், ஏதோ ஓரளவுக்கு நம்ம பிழைக்கவில்லையா? ஆக இந்த மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது இங்கு நடப்பதுமல்ல, தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முற்றுப்புள்ளியை இந்த அரசாங்கம் தர வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் எல்லாம் சொல்லக்கூடாது சார், வருவாய்த்துறையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் டாஸ்மாக போதையை ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட்டு கவர்மெண்ட் யாரும் நடத்தாமல் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் ஒழிய நாம் காப்பாற்ற முடியாது. இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்கை முழுவதுமாக மூட வேண்டும். நன்னெறி கல்வியை கொண்டு வர வேண்டும், ஒழுக்க கல்வியை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும்.